டேய், உன்னால ஒரு பெட்ஷீட் கூட மடிச்சு வைக்க முடியாதா? உன்னதான் கேக்குறேன், கேக்குதா இல்லையா? நிம்மதியா குளிக்க கூட விட மாட்டியா? நான் என்ன கேட்டேன்? டேய் நில்லு, எத்தனை தடவை சொல்லிருக்கேன் எழுந்த உடனே பெட்ஷீட்டை மடிச்சு வைன்னு. நான் மட்டுமா இந்த பெட்ல தூங்குறேன்? ஏசியை போட்டுக்கிற, ஃபேனை போட்டுக்கிற, இழுத்து போத்திக்கிற, ஒரு காலை மட்டும் வெளில விட்டுக்கிற. கொஞ்ச நேரத்துல பெட்ஷீட் என் மேல இருக்க, அதுக்கு மேல நீ இருக்க. சரி, என்ன பண்ணும்? உனக்கு வர வர வாய் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு, நீயே மடிச்சுக்க. டேய், இப்ப இந்த பெட்ஷீட்டை மடிக்க முடியுமா முடியாதா? என்னடா பாக்குற? ஒரு காலத்துல உன் வாயில இருந்து வெறும் வாங்க போங்கன்னு தான் வரும். நானே டா சொல்லி கூப்பிட சொன்னாலும் நீ கூப்பிட மாட்டேன். ஆனா இப்போ வெறும் டா மட்டும் தான் சொல்லி கூப்பிடுற. என் முன்னாடி நீங்க பேசுறதுக்கே பயப்படுவேன். ஆனா இப்ப நீ என்னையே மிரட்டுற. அது கல்யாணத்துக்கு முன்னாடி. இப்ப என்னப்பா, அந்த பெட்ஷீட்டை மடிக்கணும் அவ்வளவுதானே? சரி வேணாம், அதை நான் பாத்துக்கிறேன். இப்ப தக்காளி வேணும். ஏய், நேற்று வரும்போது தான் தக்காளி வெங்காயம் இருக்கான்னு கேட்டேன். பூமு மாடு மாதிரி நல்லா இருக்குன்னு தலையாட்டின. இப்ப என்ன இந்த வெயில போய் வாங்கிட்டு வர சொல்றியா? இப்ப நான் சமைக்கணுமா வேணாமா? ஏய், அநியாயம் பண்றடி. அப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ணுவேன்? கூட எங்க இருக்கு? என் தலையில உள்ள இருக்கும், போய் பாடுற. வர வர ஒரு மார்க்கமா தான் திரியிற. உன்னை கவனிச்சுக்கிற. என்ன பண்றான்? டேய், நின்னு போலையா? எப்படியும் போ விட்டு இதை மறந்துட்ட அதை மறந்துட்டேன்னு கால் பண்ணுவ. அதுக்கு நீ மொத்தமா யோசிச்சு சொல்லு, நான் அப்புறம் போறேன். அதெல்லாம் இல்லடா, தக்காளி வாங்கிக்கோ, வெங்காயம் வாங்கிக்கோ, அவள் தான். சாம்பார் பொடி ஒண்ணு, குசுதி பாக்ஸ், அவள் தான். சீக்கிரம் வந்துடுடா. டேய், கிச்சன்ல என்னடா பிரியாணி தேவையானதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்க? ஏன் என்னப்போ? நான் கறி குழம்பு செய்யலாம்னு இருந்தேன். அதுக்கு சீக்கிரமா ஏந்திரிக்கணும். கிச்சனுக்குள்ள நான் போனா எனக்கு என்ன தோணுதோ அதான் நான் பண்ணுவேன். நீயே கொடுத்துக்கோ. ஏய், இந்த சீன் கிரியேட் பண்ற வேலை இங்க வேணாம். உனக்கு பசிச்சா சாப்பிடு, இல்ல போய் பட்னி கடை. சரி போடி. ஏ போண்டா, சாப்பிடலாம் வரியா? எனக்கு ஒன்றும் வேணாம். வேணானா போ. இப்ப என்ன உனக்கு? எனக்காகவா பண்ண? ஆர்டர் பண்ணியா? வெக்கமா இல்ல சண்டை போட்டு என் கையிலே ஊட்டிக்கிற? உனக்கு வெக்கமா இல்ல சண்டை போட்டு ஊட்டி விடுற? சிஎஸ்கே 17 வருஷத்துக்கு ஒரு அபாரமான வெற்றி. தாரா, செம்ம கடுப்புல இருக்கேன், வெறுப்பேத்தாத. டேய் மஞ்ச சொக்கா, உன்னதான்டா. இப்ப பேசு, பேசுறா. எப்படி உங்க ஊருக்கு வந்து உங்களைய போட்டமா? 2008க்கு அப்புறம் இப்பதான் அடிச்சிருக்கீங்க. எப்பச்சானடா ஜெயிச்சோம்ல, அதான் மேட்ரு. அப்புறம் டீல் ஞாபகம் இருக்கா? சிஎஸ்கே தோத்தா நீ நான் கேட்டதை சேரன்னு சொல்லிருக்க. ஞாபகம் இருக்கு, சொல்லி தோல. வெயிட் வெயிட், அங்க வந்து டீல் பேசுறேன்.
கேக்குட்டா? என்ன? எனக்கு குழந்தை வேணும். என்னது? நம்ம குழந்தை பெத்துக்கலாம் அர்ஜுன். தாரா வெள்ளாடாது தாரா, வேற ஏதாவது கேளு. எனக்கு குழந்தை தான் வேணும். ஏய், எத்தனை வாட்டி சொல்றது? என்ன இப்ப குழந்தைக்கு அவசரம்? முதல்ல நீ ஏன் குழந்தை தள்ளி போடுற சொல்லு. ஏன் அது உனக்கே தெரியாதா? நீ உன் வாயில சொல்லு. ஏய், நம்ம இன்னும் ஃபினான்ஷியலா ஸ்டேபிளா இல்லடி. எனக்கு வர சம்பளத்தை வச்சு குழந்தையெல்லாம் பாத்துக்க முடியாது. புரிஞ்சுக்கோ தாரா. சரி, அப்ப எப்ப குழந்தை பெத்துக்கலான்னு இருக்க? நம்ம எப்போ செட்டில் ஆகுறோமோ அப்ப பெத்துக்கலாம். அது உடனே நடக்கிற விஷயமா? அது எப்ப நடக்குதோ அப்ப பெத்துக்கலாம். நடக்கவே இல்லைன்னா? நடக்கலன்னா குழந்தை இல்லாம இருக்கலாம் தாரா. அப்படிலாம் என்னால இருக்க முடியாது. உன் இஷ்டமா இருக்கலாம், குழந்தை பிறக்கும்னு நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் வரோண்டா, அதுவா நடக்கணும். ஆனா ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அதை நடக்க விடாம தடுத்துட்டே இருக்கோம். கடவுள் கொடுக்கணும்னு நினைக்கிறத தடுக்க முடியாது அர்ஜுன். அப்படியே அவர் கொடுத்தாலும் கலைக்கிறதுக்கு இங்க நிறைய வழி இருக்கு. இந்த கலைக்கிறதெல்லாம் பேசின நானே சொத்துல பேச வச்சு கொன்றுவேன். கல்யாணத்துக்கு முன்னாடி வரையும் குழந்தைய பத்தி அவ்வளவு பேசியிருப்பேன். இப்போ அந்த குழந்தைய உனக்கு கமிட்மெண்டா தெரியுதுல்ல? எனக்கு குழந்தை வேணும். அதுக்கு எப்போ ஓகேவோ அப்ப சொல்லு. அது வரைக்கும் உன் கைய மேல பட்டுச்சு. இந்த கை நீட்டி பேசுற வெள்ளா ஏன்ட்ட வச்சுக்காத. தனியா போய் படுக்கிறேன்னா பொடி. யாரும் உன்னை இங்க இருக்க சொல்லி அழுகல. சீ, ஏஞ்சுவே. தாரா, நேத்து பேசினதுக்கு சாரி. நமக்குள்ள குழந்தை விஷயத்தை பத்தி பேசினாதான் சண்டையே வருது. தாரா, அதான் சாரி சொல்றல, இப்ப எதுக்கு சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க? தாரா, தாரா, என் பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. பிரச்சனையை முடிக்க பாக்குறேன். ஆனா நீ மூஞ்சி இப்படி திருப்பிட்டு போகும்போது என் மண்டைக்கு சுருன்னு ஏறுது. எனக்கு உன்கிட்ட பேசுறதுக்கு இஷ்டம் இல்ல. ஓ, அப்ப மொத்தமா முடிச்சுக்கணும்னு பிளான் பண்றியா? நான் அப்படி சொல்லல, ஆனா நீ தான் அப்படி நினைக்கிறேன்னு எனக்கு தோணுது. அப்ப உனக்கு ஓகே அப்படிதானே? நீ மட்டும் குழந்தை வேணான்னு சொன்ன, நான் உன்னை விட்டு போறதுக்கு கூட தயங்க மாட்டேன் அர்ஜுன். ஓடி ஓ, அதான் வேணான்னு முடிவு பண்ணிட்டல. ஓ, இனி என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுன, குழந்தைக்காக அப்படியே தூக்கி போட்டல. போ. என்னடா சொன்னாங்க? வேலைக்கு அவ்வளோ மச்சான். பிளாக் லிஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் சேலரி பிஎஃப்னு உனக்கு எதுவுமே கிடைக்காத மாதிரி பண்ணிட்டாடா அவ. நான் என்னடா பண்ணேன்? எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். சரி, அஃபரில் இருக்கலான்னு சொல்றாடா. ஏன் ஒரு மேனேஜர்னா அவ சொல்ற எல்லாத்தையுமே செய்யணுமா? அர்ஜுன், அது முடிஞ்சிச்சு, வேற வழி இல்லை. உன் கோரை மாற்றி தான் போகணும். அப்படியே நீ மாறி போனாலும் உனக்கு ஃப்ரெஷர் கிடைக்கிற பேக்கேஜ் தான் கிடைக்கும். என்னோட பேக்கேஜ் ஆல்ரெடி கம்மி, என்னால ஒண்ணுமே சமாளிக்க முடியல. இப்ப அதை விட கம்மினா நான் என்னடா பண்றது? புரியுது, ஆனால் வேற வழி இல்லை மச்சி. ஜஸ்ட் பேட் ஃபேஸ், கலந்துடலாம். சரி, தாரா என்ன சொன்னா? ஒரே சண்டைடா. குழந்தை பெற்றுக்கணும்னு சொன்னா, நான் இப்போதைக்கு வேணான்னு சொன்னேன். கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டான் மச்சான். பேசுறதே கிடையாதுடா. ஐயோ, என்னடா உன்னை எல்லா சைடும் வச்சு செய்து போலியே. ஆமாண்டா. குழந்தெல்லாம் பெரிய கமிட்மெண்ட் மச்சி, யோசிச்சு பண்ணு.
நான் 2-3 கம்பெனியில் சொல்லியிருக்கேன், கால் வந்தால் அடிக்கிறேன். நான் பார்த்து பண்ணு. ம். அர்ஜுன், நம்ம லவ் பண்ண டைம்ல பொண்ணு பிறந்த இந்த பேர் வைக்கலாம், பையன் பிறந்த இந்த பேர் வைக்கலாம்னு யோசிச்சோம்ல, உனக்கு ஞாபகம் இருக்கா? இல்லையா? சரி, இப்ப சொல்லு. நமக்கு பையன் பிறந்த என்ன பேர் வைக்கலாம், பொண்ணு பிறந்த என்ன பேர் வைக்கலாம்? ஆ? ஏன்டா அமைதியா இருக்க? நீ அந்த கிஃப்ட் திறந்து பாரு, உள்ள என்ன இருக்குன்னு தெரியும். ஏய், உனக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுது? எப்படி தெரியுது? 2 நாளா நாயை விட கேவலமா வந்து உன்கிட்ட கிஞ்சிட்டு இருக்க. பேசுனியா? சொல்லி பேசுனியா? இப்படி குலோப் ஜாமுன் எடுத்துட்டு வந்து பேசினா நான் உன்கிட்ட பேசணுமா? உன் இஷ்டத்துக்குலாம் ஆடுவேன்னு நினைச்சியா? ஒரு வாட்டி சொன்னா உன் மண்டையில எல்லாம் ஏறாது. இந்த குழந்தைய பத்தி பேசாதன்னு சொன்னா அதனால தானே இப்ப இவ்வளவு பெரிய சண்டையா வந்திருக்கு. மறுபடியும் அந்த குழந்தை கதையை எடுத்துட்டு வந்து பேசினா இவனை பார்த்தா லூஸ் மாதிரி திருதா. வேலை போயிடுச்சுடி. அடுத்த மாசம் எப்படி ஓட்ட போறோம்னே தெரியல. கையில 1 ரூபாய் கூட இல்ல. இந்த நிலைமையில குழந்தை முக்கியமா? சொல்லி குழந்தை முக்கியமா? சரி, நீ பிரெக்னன்ட் ஆகுறனே வச்சுக்கோ. நான் இருக்கிற நிலைமைக்கு உன்னை பாத்துக்க முடியுமா? இப்ப உனக்கு ஒரு ஸ்கேன் எடுக்கணும், அதுக்கு நம்ம கிட்ட காசு இருக்கா? நீ ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிடணும், அதுக்கு நம்ம கிட்ட காசு இருக்கா? அட்லீஸ்ட் ஒரு விட்டமின் டேப்லெட் வாங்குறதுக்கு நம்ம கிட்ட காசு இருக்கா? அதுக்கு இப்ப நான் எங்கடி போவேன், என்னடி பண்ணுவேன்? பிச்சை எடுக்க சொல்றியா? சொல்லி பிச்சை எடுக்க சொல்றியா? நான் இந்த நிலைமை வரக்கூடாது தாண்டி குழந்தை வேணான்னு தலைப்பாடா அடிச்சுக்கிறேன். அது உன் மரமண்டைக்கு ஏறுதா இல்லையான்னு எனக்கு தெரியல. அந்த கிஃப்ட்ல என்ன இருக்குன்னு பிரிச்சு பாரு அர்ஜுன். ஏய், நான் இவ்வளவு தூரம் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ மறுபடியும் அதே கிஃப்ட் நீனா? அப்படி என்னடி இருக்கு அந்த கிஃப்ட்ல? நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அர்ஜுன். ஆனா அது உனக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமாவே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியுது. தாரா, அப்படி இல்ல தாரா. நான் எவ்வளவு ஆசையா உங்ககிட்ட சொல்ல வந்தேன் தெரியுமா? ஆனா எதெல்லாம் கேட்க கூடாது நினைச்சோம், எல்லாமே கேட்டேன் அர்ஜுன். நான் எனக்கு சொன்னல அர்ஜுன், கடவுள் கொடுக்கணும்னு நினைச்சா அது யாராலும் தடுக்க முடியாதுன்னு. ஆனா இப்ப உனக்கு இது வேணாம்ல. வேணாம்ல அர்ஜுன். ஏய், என்னடி பண்ற? உனக்கு பிடிக்காதுல அர்ஜுன். அப்படிலாம் இல்ல தாரா. உனக்கு பிடிக்காது எனக்கு தெரியும். உனக்கு வேணாம்னு எனக்கு தெரியும் தாரா. நான் தான் இந்த குழந்தைய தள்ளி போட்டேன். நான் தான் இந்த குழந்தை வேணான்னு சொன்னேன். நான் தான் ஸ்கேன் எடுக்கிறதுக்கு காசு இருக்கான்னு கேட்டேன். குழந்தைக்காக பிச்சை எடுக்கணுமான்னு கேட்டேன். ஆனா இதெல்லாம் நீ பிரெக்னண்டா இருக்குன்னு தெரியறதுக்கு முன்னாடி. ஆனா இப்போ நம்ம குழந்தைக்காக நான் என்ன வேணா செய்வேன். குழந்தை கலைக்கிற அளவுக்கு மோசமானவன் இல்ல தாரா. என்ன நம்பு தாரா, என்ன நம்பு.